Hey all, welcome back to my channel. Day 2 in Malaysia. Tuesday நால நாங்க பட்டு கேவ்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். முருகரை பார்க்க போகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஸோ நமக்கு எனர்ஜி வேணுன்றதுனால நாங்கள் பட்டு கேவ்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம். ஃபுட் எல்லாம் இட் வாஸ் சூப்பர் டூப்பர் டெலிஷியஸ் தான். நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் பட்டு கேவ்ஸ்ன்றதுனால வாக்கபிள் தான். நாங்கள் நடந்தே போயிட்டோம். நேரில் போய் அவ்வளோ ஹைட் 140 feet முருகரை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக செம்மையா இருந்துச்சு. எத்தனை வாட்டி இதை நீ டிவில பாத்திருக்க, இப்போ நேர்ல நீ இந்த பிளேஸ்ல இருக்க, எப்படி இருக்கு உனக்கு? அது கொஞ்சம் நம்பவே முடியலதான். ஏதோ நாங்க ரொம்ப இந்த டைம் கண்டிப்பா ஒரு லாங் ட்ரிப் போடணும்னு சொல்லிட்டு போட்டே ஆகணும்னு போட்டோம். எப்படியோ இங்க வந்துட்டோம் முருகர் கிட்ட, அதனால கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் நிறைய டைம் எல்லாரும் ரீல்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அப்படி ரெடி ஆகி போட இப்படி ரெடி ஆகி போட நிறைய யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்மளே இந்த இடத்துல இருக்கும் போது அது ஹாப்பினஸ் இல்லாம எப்படி இருக்கும்? ஹாப்பியா தான் இருக்கும். ஓகே, எப்படி இருக்கு? மூச்சு வாங்குது. இன்னும் பாதி கூட ஏறி இருக்க மாட்டோம்ல. ஏன்னா படிக்கட்டு ரொம்ப செங்குத்தா இருக்கு. ஸ்லாண்டிங்கா ஊத்த ஆரம்பிச்சு அதுக்குள்ள உனக்கு. ஆமா, பட் வராகுது. காற்றே வரல. மரம் ஆடுற மாதிரி இருக்காது, ஒரு காற்று வர மாட்டேங்குது. இருக்குல்ல, இன்னும் நம்ம அவ்வளோ ஏறணும். சிவா போவோம். ஆக்சுவலாக மலை மேலே வந்து முருகரையும் பார்த்தாச்சு. ஆனால் இதுக்கு மேலே தான் பூசியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் கூட வந்த 2 ஜீவன்களை வந்து தொலைச்சிட்டோம். அவங்க மேலே ஏறினாங்களா இல்லை கீழே எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியாமல் நாங்கள் பார்த்து சர்றன்னு மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இப்போ அவங்க வர வரைக்கும், அதாவது இதுக்கு மேலே வள்ளி தேவானையை பார்த்துட்டு கீழே வந்தாலோ இல்லை இனிமேல் தான் அவங்க மேலே ஏறினாலும் இங்கே தான் வந்தாகணும். ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லெட்ஸ் வெயிட். கைஸ், கடைசியில் இவங்க கிடச்சிட்டாங்க. முருகரை பார்த்த பரவசத்தில் எங்களை மறந்துட்டு அங்கேயே ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்க தான் எனக்கு விட்டுட்டு மேலே ஏறி வந்துட்டாங்க. நாங்கள் தேடிட்டு இருந்தோம். தேடிட்டு 2 கேள்விகளை விட்டுட்டோமே, எங்க போய் தேடுறதுன்னு பசங்க பாஷை தெரியாது, காசு கிடையாது. போனாலும் முருகர் கிட்ட வந்து நின்றுடுவாங்க. சிவப்பு சட்டை தேடினே வந்தோம். சிவப்பு சட்டை நிறைய ஏறிச்சு. எந்த சிவப்பு பாட்டு பார்த்தா நிறைய பிளாக்கா இருக்குது. அப்படியே நானும் கண்ணு தெரியாது. ஹைட்டா யார் இருக்கான்னு பார்க்க மாட்டீங்களா? ஹைட்டா ஸ்மார்ட்டா யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டீங்களா? இருக்கிறதுலே ஹைட்டா ஸ்மார்ட்டா யார் இருந்தாங்கன்னு பார்த்துருக்கணும். இங்கே முருகரோட மூலஸ்தானம், அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வள்ளி தேவனையோட மூலஸ்தானம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். அண்ட் அங்கேயுமே வந்து ஒரு நல்ல தரிசனம் தான். நல்லா வேண்டிக்கிட்டு வை ஆண்டவா, இந்த பிள்ளைக்கு சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்ப்பா. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூறாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய். அப்பனே அருள் புரிவாய். நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே ஷாப்பிங் தான் போகணும்.
மலேசியா வரைக்கும் வந்துட்டு மலேசியா முருகர் வாங்கலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பெரியம்மாவும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. மலை ஏறதுக்கு முன்னாடியே கீழே விநாயகர் கோவிலும் காளியம்மன் கோவிலும் இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் நடந்து வந்தோன்னா இந்த அனுமான் டெம்பிளும் அந்த கருட ஸ்டாச்சுவும் இருக்கும்.